பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறான்? ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல எம்எல்ஏ மூலமா எப்படியோ பேசி சமாளிச்சு பல்லவனை ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு போய் நிக்க எம்எல்ஏ வெளியே வந்து பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணி வைங்க, எல்லா முறையும் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் சேரன், நிலா, சோழன்லாம் பல்லவனை மாறி மாறி கேள்வி கேட்டு பயங்கரமா கோபப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க எல்லாரும் பல்லவனை பார்த்து வேதனைப்பட்டு நிக்க அப்ப சேரனுக்கு மட்டும் செமையா கோபம் வந்து பல்லவனை போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. மேலும் படிக்கிறவன் பண்ற காரியமா இது, உன்னை காலேஜுக்கு படிக்க தானே அனுப்புறோம், சத்தியமா நான் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இதுல வர இவன் ஒரு வாரமா காலேஜ் போகல, அட்டெண்டன்ஸ் இருந்தாதான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு கால் வருது, இதை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன்னு சொல்லி மறுபடியும் சேரன் பல்லவனை போட்டு பொழந்து கட்டுறாரு. அப்புறம் அண்ணனுங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேனு கொஞ்சமாவது யோசிச்சுதான் இப்படி பண்ணியான்னு புலம்பி தள்ள சோழனும் தான் பங்குக்கு பல்லவனை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிக்கிட்டே இருக்க, சரி சும்மா தான் கடலை போடுறான்னு நினைச்சா ரூம் போடுற அளவுக்கு போயிருக்க, இதுல நீ ஏதோ ஒழுங்கு மாதிரி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த, உன்னை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒண்ணுமே இல்லடான்னு சொல்றாரு. அப்புறம் பல்லவன் பாண்டியன் கிட்ட நீயாவது என்ன நம்புனா சும்மா தானா போனன்னு சொல்ல அதுக்கு பல்லவனும் கடுப்பாகி திட்டுறாரு. மேலும் சேரன் ஒரு பக்கம் உட்காந்து நிலா கிட்ட கேட்கறப்பெல்லாம் காசு கொடுத்து கஷ்டமே தெரியாம வளர்த்தா இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு புலம்புறாரு. நாங்க கண்ட வேலையை பார்த்து எங்களை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடான்னு தலைமையிலே அடிக்கிறாரு. பல்லவன் நான் தப்பான எண்ணத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ரூம் போடல, சும்மா பேசதான் கூட்டிட்டு போனேன்னு உண்மையா நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிலாவும் அவங்க பங்குக்கு பல்லவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. கடைசியா நம்ம நடேசன் என்ட்ரி கொடுத்து எந்த முட்டாள்ரா பேச லாட்ஜுக்கு கூட்டிட்டு போவான், உன் ஆத்தாவோட புத்தி உனக்க வந்துருச்சா, பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, இனி ஒழுக்கமா காலேஜ் போற வழியை பாரு, இல்லைன்னா கைகால உடைச்சி வீட்லயே போட்டுருவேன்னு சொல்லி கபாலி ஸ்டைல்ல கத்தி மிரட்டிட்டு போறாரு. அப்புறம் நிலா எல்லாரையும் சமாதானப்படுத்தி பல்லவனை எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்ல பல்லவனும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கும் போது எல்லாரும் அதை ஏத்துக்காம கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவன் இப்படி பண்ணதை சேரன் ஹால்ல உட்காந்து மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்கும் போது பாண்டியன் நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சோழனை சொல்ல அதுக்கு சோழன் நாளாம் என்னைக்கும் அந்த காயத்ரி பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டேன், ஏமலெல்லாம் பழி போடாதுன்னு சொன்னதோட சீரியலை முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.